பாப்கார்னுக்கு இன்னைக்கு ரேட் பேசிட்டு இருக்காங்க. ஏழைகள் சாப்பிடுற பாப்கார்ன் சார். நான் ஒண்ணே கேக்குறேன் சார், எல்லாரும் மொபைல் போன் வச்சிருக்கீங்கல்ல, தமிழ்நாடு வேட் ரேட்னு போடுங்க, ஷெட்யூல் வரும். 2007 தமிழ்நாடு வேட் டாக்ஸ் வந்தது. தமிழ்நாடு வேட் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்றேன். இப்ப இருந்த அரசாங்கம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த சேனல் தான் இன்னைக்கு வந்து பாப்கார்னை பத்தி பேசிட்டு இருக்கு. அவங்க கொண்டு வந்த வேட்ல தமிழ்நாடு வேட் ரேட்ல போய் பாப்கார்னுக்கு பாருங்க, அன்பிராண்டட் பாப்கார்னுக்கு 5% டாக்ஸ் தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சேனல் என்ன பண்ண போறாங்க, பாப்கார்னுக்கு 5% டாக்ஸ். பிராண்டட் பாப்கார்னுக்கு 12%, அன்பிராண்டட் பாப்கார்னுக்கு அன்னைக்கே வேட்ல 5% இருந்துச்சு. அதே ஸ்வீட் பாப்கார்ன் வரும்போது ஸ்வீட் ஆடுது. ஏன்னா இப்ப லேட்டஸ்டா பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துல பைனான்ஸ் மினிஸ்டர் வந்தபோது பேசினாங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் பேசினாரு, பன்னுக்கு இந்த ரேட்டு, பன்னுல இருக்கிற கிரீமுக்கு இந்த ரேட்டுன்னு. அதே வேட் ரேட்ல போய் பாருங்க, இன்னைக்கு ஜிஎஸ்டி ரேட் போது, ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வேட் தானே இருந்துச்சு. அப்ப அதே பன்னுக்கு 5% தானே இருந்துச்சு. அந்த பன்னுக்கு 5% இருந்துச்சு. ஆனா அந்த பண்ண பண்றதுக்கு வாங்கின கோதுமைக்கு கூடிய மேனுபேக்சரிங் டாக்ஸ்க்கு கிரெடிட் கிடையாது. அந்த பன்னுக்கு யூஸ் பண்ண நெய்க்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. இன்னைக்கு உண்டு. அந்த கிரீம் பன்ல போட்ட சர்க்கரைக்கு அன்னைக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. இன்னைக்கு உண்டு. கிரெடிட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே ரேட்டை மெயின்டைன் பண்ணும்போது ஜிஎஸ்டி லா வந்து இது ஒரு நல்ல ஒரு வரி, மக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட வரி.